இப்போ இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா, ஒரு சிஜிஎல் கொஸ்டின் பேப்பர் 19/2025 செப்டம்பர்ல வந்த கொஸ்டின் பேப்பர் செகண்ட் ஷிஃப்ட் உள்ள பேப்பர குரூப் 2 மெயின் சிலபஸ், குரூப் 2 பிரிலிம்ஸ் சிலபஸ் பிளஸ் நம்ம ஸ்கூல் புக் இதோட வச்சு கம்பேர் பண்ணி லைவா ப்ரூவ் பண்ண போறோம். எப்படி நம்ம 70% ஆஃப் தி டிஎன்பிசி சிலபஸை டிஎன்பிசி சிலபஸை வச்சு நம்ம 70% ஆஃப் தி எஸ்எஸ்சி சிலபஸை கவர் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஒரு லைவ் ப்ரூஃப் தான் இந்த வீடியோ. இதுக்கு மேலேயும் இந்த வீடியோக்கு அப்புறமும் யாரும் எஸ்எஸ்சியும் டிஎன்பிசியும் ரொம்ப வாஸ்ட் டிஃபரன்ஸ், இதை படிச்சா அதை படிக்க முடியாது, ஏதாவது ஒரு எக்ஸாம் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒப்பீனியன்ஸ் எல்லாம் குறையணுன்றது என்னோட இந்த வீடியோவோட நோக்கம், வேற எதுவும் இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ரீசனிங் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்ஸ் இருக்கா? இங்க பாருங்க, நம்ம குரூப் 2A மெயின் சிலபஸ், இதுல ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் இருக்கா? நெக்ஸ்ட் சயின்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்றது, இது எங்க வரும்னா நியூமரிக்கல் ஆபரேஷன்ஸ் இல்ல சிம்பாலிக் ஆபரேஷன்ஸ் இந்த கேட்டகரியில வரும். சூப்பர். நம்ம ஃபேவரட் பிளட் ரிலேஷன் கான்செப்ட், இது பாருங்க, ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்ஸ் இருக்கா, இதுல வந்துடும். இந்த கொஸ்டினும் அதே தான். இது சால்வ், ஸோ பசில் கேட்டகரியில் எடுத்துட்டு வந்துடலாம். பசில் இல்லை அனலாஜியில் எடுத்துட்டு வரலாம். அனலாஜி பசில்ஸ் ரெண்டுமே இங்க இருக்கு நமக்கு. நெக்ஸ்ட் இதுவும் ஒரு அனலாஜி தான். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், இப்பதான் பார்த்தோம். ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், ஆட் அண்ட் அவுட். இது நமக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இது நமக்கு மோஸ்ட்லி டிஎன்பிஎஸ்ல வராது. ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் எப்பயோ வரும் நமக்கு ரீசனிங்ல. குரூப் 2A மெயின்ஸ்ல ஒரு வாட்டி பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. இது அனாலஜி சிலோஜிசம். இந்த கேட்டகரி நமக்கு டிஎன்பிசியில் அடிக்கடி வரும். ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இந்த கன்க்ளூஷன்ஸ் கேட்பாங்க, கண்டிப்பா டிஎன்பிசியில் வரது தான். ஆட் அண்ட் அவுட், இது என்னது கோடிங் டிகோடிங் தோருக்கு பாருங்க. கோடிங் டிகோடிங் மோஸ்ட்லி நம்ம சிலபஸ்ல இருக்கிறது அப்படியே ரிப்பீட் ஆகும். இதுதான் பாருங்க, ஆட் அண்ட் அவுட் ரொம்ப சிம்பிளானது. இந்த ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி நடந்தது, 4th இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நடந்துச்சு. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷனும் இண்டிபெண்டன்ஸ் சம்பந்தப்பட்டது. இது இண்டிபெண்டன்ஸ் சம்பந்தப்பட்டது இல்ல, பூதான் மூமெண்ட். ஸோ நமக்கு ரீசனிங் பாத்தீங்கன்னா இப்படி நமக்கு அப்படியே டிஎன்பிசி சிலபஸ்ல இருக்கிற இந்த 27 டாபிக்ஸையும் நம்ம கிளியரா குரூப் 2A மெயின்ஸுக்கு படிச்சாலே இங்க பாருங்க நமக்கு 50 கொஸ்டின் இருக்கு குரூப் 2A மெயின்ஸ்ல. இது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இது அப்படியே நமக்கு இங்க ரிப்பீட் ஆகும். மினிமம் நீங்க மொத்தம் எத்தனை கொஸ்டின் இருக்கு? 25 கொஸ்டின் இருக்கு. 25ல நீங்க இந்த டாபிக்ஸ் கிளியரா டிஎன்பிசி குரூப் 2A மெயின்ஸ்க்கு நல்லா பிராக்டிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா 20க்கு மேல ஈஸியா அடிக்கலாம். இங்க இந்த ப்ரிப்பரேஷனே போதும், 20க்கு மேல அடிக்கலாம். 20க்கு மேல அது உங்க திறமை. ஓகேவா? ஈஸியா அடிக்கலாம். அதே தான் இங்க இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரல் அவேர்னஸ் போறேன். ஜென்ரல் அவேர்னஸ்ல எஸ்எஸ்சி ஜென்ரல் அவேர்னஸ் பிரிக்கும் போது 4 பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்னா, டிஎன்பிசி ஸ்கூல் புக் கொஸ்டின் ஒரு கேட்டகரி, இன்னொரு கேட்டகரி டிஎன்பிசி கரண்ட் அஃபேர்ஸ். நம்ம டிஎன்பிசிக்காக தனியாக கரண்ட் அஃபேர்ஸ் படிப்போம் இல்லையா, நிறைய இடத்துல தேடி, அந்த கரண்ட் அஃபேர்ஸ். இன்னொன்னு எஸ்எஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ். எஸ்எஸ்சிக்குன்னு தனியாக கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின்ஸை பார்க்கும்போது சொல்றேன். நெக்ஸ்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர். இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல ஃபெஸ்டிவல்ஸ், ஸ்போர்ட்ஸ், அப்புறம் டான்சஸ், நம்ம ட்ரெடிஷ்னல் டான்ஸ்ல இருக்குல்ல, பரதநாட்டியம், கதகளி, குச்சிப்புடி, இந்த மாதிரி டான்சஸ் பத்தி வரக்கூடிய கொஸ்டின்ஸ். இதை நம்ம மோஸ்ட்லி டிஎன்பிசியில் படிக்க மாட்டோம். ஸோ இந்த கேட்டகரியில பிரிச்சு பார்க்கலாம். சரி பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ககன்யான் பத்தி இருக்கு. இது நமக்கு டிஎன்பிசி கரண்ட் அஃபேர்ஸ் இந்த கேட்டகரியில வந்துடும். நம்ம எல்லாரும் படிக்க வேண்டிய கரண்ட் அஃபேர்ஸ் தான். நம்ம இது படிக்கவும் செய்வோம். நெக்ஸ்ட் குவாடை பத்தியும் நம்ம கம்ப்ளீட்டா டிஎன்பிசிக்கு படிப்போம். ஸோ டிஎன்பிசி கரண்ட் அஃபேர்ஸ் தான் இதுவும். நேஷனல் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், இவ்வளோ டீப்பா நம்ம டிஎன்பிசி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க மாட்டோம். ஸோ இது எஸ்எஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் இந்த கேட்டகரி சேர்ந்தது, எஸ்எஸ்சி ஜிகே. நெக்ஸ்ட் சால்ட் சத்தியாகிரகம் 1930, நம்ம டைரக்ட் ஸ்கூல் புக் கொஸ்டின். எதுக்கு பண்ணோம்னா, பிரிட்டிஷ் மோனோபோலியான் மேனுஃபேக்சர் அண்ட் சேல் ஆஃப் சால்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின். நம்ம ஸ்கூல் புக் கொஸ்டின் 10th ஹிஸ்டரியில லாஸ்ட் 2 லெசனுக்கு முன்னாடி இருக்கும். நெக்ஸ்ட் பாரதிய சாக்ஷி அதிநியாயம் 2023. இது இவ்வளோ டீப்பா நம்ம படிக்க மாட்டோம். டிஜிட்டல் எவிடன்ஸ் எது வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவ்வளோ டீப்பா நம்ம படிக்க மாட்டோம். ஸோ இது எஸ்எஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் தான். இதுதான் த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எஸ்எஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ். சேர்பர்சன் ஆஃப் த நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கமிஷன். எவ்வளவு ஃபேக்டா இருக்கு பாருங்க.
இவ்வளவு ஃபேக்சுவலா நம்ம படிக்க மாட்டோம் டிஎன்பிசிக்கு கரண்ட் அஃபேர்ஸ், பட் இங்க வந்து படிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இன்கரெக்ட் ரிகார்டிங் அயன் ஓரிங் இந்தியா. அப்படி நம்ம ஸ்கூல் புக் கொஸ்டின். இது எங்க இருக்குன்னா ஜியாகிரபியில நம்ம 10th ஸ்கூல் புக்கு ஜியாகிரபியில பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. ஜியாகிரபியில தேர்ட் லெசன்ல இங்க இருக்கா ஒரு பாக்ஸ், எத்தனை டைப்ஸ் ஆஃப் அயன் ஓர்ஸ் இந்தியாவில் இருக்கு, அதுல எத்தனை % அயன் கண்டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி தெளிவாகவே கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்கூல் புக்ல. பட் இது இந்தியாவில் இருக்குன்னு சொல்லல, இத்தனை டைப்ஸ் இருக்கு. நம்ம நேச்சுரலா புரிஞ்சுக்கலாம், இந்தியா மாதிரி ஒரு ரொம்ப டைவர்ஸான ஒரு நேஷன்ல ஒரு டைப் ஆஃப் அயன் ஓர் மட்டும் இருக்காது. ஓகே, இதான் ஒன்லி த ஹீமடைட் ஓர் ஆஃப் அயன் அக்கர்ஸ் இன் இந்தியா. இது தப்பான பாயிண்ட், மற்ற எல்லாமே கரெக்டான பாயிண்ட். நம்ம இந்த ஃபுல்லா இந்த அயனை பத்தி நம்ம தெளிவான புரிதல் இருந்தாலே, புரிதல் மனப்பாடம் கிடையாது, புரிதல், இந்த புரிதல் இருந்தாலே நமக்கு இது ஈஸியா இருக்கும் இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் புராகாத்தா. இதுக்கு வந்து என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணோம்? இது வந்து நமக்கு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் நான் சொன்னேன் தெரியுமா, 4th கேட்டகரி ஆர்ட் அண்ட் கல்ச்சர் சொன்னா இங்க வந்து டான்சஸ் ஃபெஸ்டிவல்ஸ் வரும்னு சொன்னா அந்த கொஸ்டின் தான் அது. என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றாங்க இந்த புரகத்தா இந்த பர்ஃபார்மன்ஸ்ல. நெக்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட்ஸ் அண்ட் யூட்டிஸ்ல வந்து லோவஸ்ட் செக்ஸ் ரேஷியோ என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து டைரக்ட் ஸ்கூல் புக் கொஸ்டின். 10th இருக்கு, இங்க பாருங்க 10th இருக்கு. செக்ஸ் ரேஷியோ இருக்கா, இங்க வந்து லோவஸ்ட் லிட்ரஸி ரேட் இஸ் ஃபவுண்ட் இன் யூனியன் டெரிட்டரி ஆஃப் தாத்ரா நகர் ஹவேலி. கரெக்டா? இங்க வந்து ஏன் டேமன் அண்ட் டையூ கொடுத்துருக்காங்கன்னா, டேமன் அண்ட் டையூ இப்போ மெர்ஜ் ஆயிடுச்சு, அதனால டேமன் அண்ட் டையூ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்கூல் புக்ல இருக்க கொஸ்டின் தான். நம்ம ரீசெண்டா நமக்கு ஜென்ரல் அவேர்னஸ் இருந்தாலே போதும் இது எழுதிடலாம். இதெல்லாம் ரொம்ப டீப்பான ஜியாகிரபி, என்சிஆர்டி ஜியாகிரபி. ஸோ இது எஸ்எஸ்சி கேட்டகரியில தான் வரும். நாகராஸ்டேல் சிகரம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம ஸ்கூலுக்கு லைட்டா தான் கொடுத்துருப்பாங்க, டீப்பா இருக்காது. ஸோ இதுவும் நமக்கு வராது. இதுவும் ஒரு ஃபெஸ்டிவல் ஆர்ட் அண்ட் கல்ச்சர். குஷா ரூலர்ஸ் இதுவும் வந்து ஏன்ஷியன்ட் இந்தியால வந்து 11th ஹிஸ்டரி புக்ல பார்த்த மாதிரி இருக்கு. இந்த தேவபுத்திரன் இந்த வார்த்தை பார்த்த மாதிரி இருக்கு. பட் கன்ஃபார்மா எனக்கு தெரியல, நீங்க ஒரு வாட்டி பாருங்க. இதை ஜூடோ பத்தி நமக்கு கிடையாது. பாபர் ஃபர்ஸ்ட் எதை கான்கர் பண்ணாரு? நானும் பானிபட் தான் நினைச்சேன், பட் பிராவம் இது வந்து நம்ம ஸ்கூல் புக்ல இல்ல, எனக்கு கன்ஃபார்மா தெரியும். இப்படி இருந்ததா கண்டிப்பா டிஎன்பிசில கேட்டிருப்பாங்க. இது வரைக்கும் இது கேட்டதும் இல்லை. ஸோ பானிபட் தான் நானும் நினைச்சேன். இது வந்து ஓகே, நமக்கான கொஸ்டின் கிடையாது. இதுவும் அப்படிதான் கரண்ட் அஃபேர்ஸ். பூக்கர்ஸ் பிரைஸ். இந்த பூக்கர்ஸ் பிரைஸை வந்து கண்டிப்பா நம்ம டிஎன்பிசி கரண்ட் அஃபேர்ஸ்ல படிப்போம், படிக்காம இருக்க மாட்டோம். இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ்ல இது கம்பல்சரி படிப்போம். இது பாருங்க, வாட்டர் போலோ சாம்பியன்ஷிப், இவ்வளவு டீப்பா நம்ம படிக்க மாட்டோம் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? ஆர்டிகல் 263 அப்படி நம்ம ஸ்கூல் புக் கொஸ்டின் என்ன சொல்லுது? இன்டர்ஸ்டேட் கவுன்சில், அவ்வளவுதான், முடிஞ்சு. ஹீட் ரீஜன்ஸ் பத்தி இருக்கு, பட் இவ்வளவு டீப்பா நமக்கு சயின்ஸ் இருக்காது. ஸோ இதுவும் இல்லை. ஜோரா டான்ஸ் ஆர்ட் அண்ட் கல்ச்சரு. குளோபல் ஃபயர் பவர் இதுவும் நமக்கு எஸ்எஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் தான், இவ்வளோ டீப்பா படிக்க மாட்டோம். ஃபேக்ட். நெக்ஸ்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிரீன் ஹைட்ரோஜன் அப்படிங்கிறதுக்கு ஆந்திர பிரதேஷ். நம்ம டிஎன்பிசி கரண்ட் அஃபேர்ஸ் தான். கிரீன் ஹைட்ரோஜன் பத்தி அடிக்கடி டிஎன்பிசில கேட்பாங்க. ஸோ இது ஆந்திரா தான். இஸ்ரோ வந்து லூனார் ஹைட்ரேஷன் எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, மூணுல தண்ணி இருக்கிறது எப்ப கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டா சந்திராயன் 1 தான் கண்டுபிடிச்சாங்க. இதுவும் நம்ம டிஎன்பிசி கரண்ட் அஃபேர்ஸ் தான், எல்லாருக்குமே தெரியும். இது பாருங்க ஸ்கூல் புக் கொஸ்டின். போத் பிரசிடென்ட் அண்ட் கவர்னர் கேன் கிராண்ட் பார்டன்ஸ் அண்டர் ஆர்டிகல் 72. இது எங்க பார்க்கலாம்னா பாலிட்டியில வந்து இங்க வந்தா அப்படியே மேல போனோம்னா நமக்கு ஸ்டேட் சம்பந்தப்பட்டது வரும். இது ஓகே, பிரசிடென்ட்டுக்கு வந்து ஜுடிஷியல் பவர்ஸை செக் பண்ணும். ஜுடிஷியல் பவர்ஸ் ஆர்டிகல் 72 கன்ஃபர்ஸ் ஆன் தி பிரசிடென்ட் பவர் டு கிராண்ட் பார்டன்ஸ், ரிப்ரைவ்ஸ் எல்லாம் போட்டு ஆர் டு கம்யூட் தி சென்டென்ஸ் ஆஃப் எனி பர்சன் கன்விக்டட் ஆஃப் அன் அஃபென்ஸ். ஓகே, ஆர்டிகல் 72 இது வந்து பிரசிடென்ட்டுக்கு மட்டும் தான் குறிக்குது. ஆனா இங்க பாருங்க போத் பிரசிடென்ட் அண்ட் கவர்னர் கொடுத்துருக்காங்க. ஸோ தப்பு. இந்த 72 கூட 89 ஆட் பண்ணா 161 வரும். அதுதான் கவர்னருக்கு ஆர்டிகல் ஃபார் பார்டனிங். அடுத்து இந்த பாயிண்ட் பாருங்க, கவர்னர் கேனாட் பார்டன் இன் கேசஸ் ஆஃப் டெத் சென்டென்ஸ் இருக்கு. ஸோ டெத் இப்போ இங்க என்ன பண்ணோம்னா கவர்னர் சம்பந்தப்பட்ட நெக்ஸ்ட் லெசனுக்கு போகணும்.
ஒரு ஸ்டேட் சம்மந்தப்பட்ட லெசன் இருக்கும் நெக்ஸ்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கா? இங்க ஜுடிஷியல் பவர்ஸ் ஆஃப் கவர்னர்ல பார்த்தனா he can pardon, commute or reprieve punishment except death sentence. ஓகேவா? தூக்கு தண்டனை இல்ல மரண தண்டனை தவிர்த்து மத்த எல்லாமே அவரால பண்ண முடியும். ஆனா இங்க பாருங்க, கவர்னர் cannot pardon in cases of death sentence. cannot pardon இருக்கு, இங்க except pardon இருக்கு. நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு போனீங்கன்னா குழம்புவீங்க. தெளிவா புரிஞ்சு படிச்சுட்டு போறீங்கன்னா இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின், பார்த்தோன்னே அடிச்சுட்டு போயிருக்கலாம். ஓகேவா? ஓகே, இது 50 கொஸ்டின் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இதுல ஜிஎஸ்ல பார்த்தா நிறைய ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஏன் ஜிஎஸ் உங்களுக்கு நான் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, நான் போன வீடியோல சொன்ன மாதிரி நமக்கு இப்போ செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கு. ஸோ ஒரு செக்ஷனை 15 நிமிஷம் கம்பல்சரி எழுதணும். முன்னாடி தான் என்ன பண்ணுவாங்க, 15 நிமிஷத்துல இங்கிலீஷும் ஜிஎஸும் முடிச்சிடுவாங்க. முடிச்சுட்டு மீதி இருக்க 45 நிமிஷத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ரீசனிங்கும் மேக்ஸும் எழுதுவாங்க. பட் இப்ப அப்படி கிடையாது. கம்பல்சரி நீங்க இந்த ஒரு 25 கொஸ்டின் ஜிஎஸ் மட்டுமே நீங்க 15 நிமிஷம் எழுதி ஆகணும். நல்லா டைம் எடுத்து யோசிக்கிறது தான். நம்ம டிஎன்பிசி பசங்க எல்லாம் ஜிஎஸ்லயும் ரீசனிங்லயும் ஸ்ட்ராங், ஆனா மேக்ஸ்ல வீக். ஓகேவா? அதை தான் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண போறோம். அது எப்படி அடுத்து பார்ப்போம். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் மேக்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். மேக்ஸ் பாருங்க, இந்த கொஸ்டினை பாருங்க. லீஸ்ட் 6 டிஜிட் நம்பர் எது பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கேக்குறாங்க. லாஸ்ட் மூணு டிஜிட்டை பாருங்க, 489 100. இதுதான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். நெக்ஸ்ட் நம்ம ஸ்கூல் புக் கொஸ்டின் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சுருங்க. இங்க பாருங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம ஸ்கூல் புக் கொஸ்டின் அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி இந்த மாடல் எவ்வளவு வாட்டி கேட்டாங்க பாருங்க. 2000 ரூபான்றது ஒரு பிரின்சிபல் 2520 ரூபா இருக்கு 4 வருஷத்துல. ஸோ 2 மைனஸ் பண்ணா 520 ரூபா அமௌண்ட் வட்டி ஏறி இருக்கு. எப்போ 4 வருஷத்துக்கு. ஸோ 4 வருஷத்துக்கு 520 ரூபாய்னா ஒரு வருஷத்துக்கு 130 ரூபா. கரெக்டா? பை 4 பண்ண 130 ரூபா ஒரு வருஷத்துக்கு. அப்போ இந்த 130 ரூபான்றது என்னோட பிரின்சிபல் முதல் இருக்குல்ல, அதுல எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 130 டிவைடட் பை 2000 இன்டூ 100 போட்டோம்னா 6.5% ஆன்சர் முடிஞ்சு. அவ்வளவுதான். இவ்வளவு சிம்பிளான கொஸ்டின் தான், ரொம்ப கஷ்டமான கொஸ்டினே கிடையாது. இதுவும் அதே சிமிலரான ஒரு கொஸ்டின் தான், 2 டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டு ஆட் பண்ணி பார்க்கணும். இதுவும் ஈஸியான சம் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் இது பாருங்க, வீல் சேர் ரேம்ப் ஒரு 1.5 மீட்டர் சைட்ல வைக்கணும். ஓகேவா? இது வந்து ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் ஒரு டாபிக். இது வந்து நம்ம 10th ஸ்கூல் புக்ல ட்ரிக்னாமெட்ரியில இருக்கும் இந்த டாபிக். ஆனா நம்ம டிஎன்பிசி சிலபஸ்ல இல்லாதனால நம்ம படிக்க மாட்டோம். இதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸலண்ட் எக்ஸாம்பிள். எப்படி நம்ம ஸ்கூல் புக்ல இருக்க கொஸ்டின்ஸும் ஸ்கூல் புக்ல இருக்கு, பட் டிஎன்பிசி சிலபஸ்ல இல்ல அப்படின்ற கொஸ்டின் இந்த டைப். ஓகேவா? அதுவோ இந்த கொஸ்டின் அதேதான். ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ், சிஎஸ்ஏ curved surface area of hemisphere equal to 154 cm square. ஓகே, டைரக்ட் மென்சுரேஷன்ஸ் கொஸ்டின். ஃபார்முலாவை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சு அதுல இருந்து ஆர் எடுத்து ஆர் இருந்து இன்டூ 2 போற டயமீட்டர் வந்துடும். அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். சால்வ் தான் பண்ணணும் உட்காந்து. ஓகே, நெக்ஸ்ட் கோனு, அதே மென்சுரேஷன் கொஸ்டின், நம்ம ஸ்கூல் புக் கொஸ்டின். ஸ்கூல் புக் கொஸ்டின் சொல்றது டைரக்டா ஸ்கூல் புக்ல இருக்க கொஸ்டின் கிடையாது, ஸ்கூல் புக்ல இருக்க மாடல். ஓகேங்களா? அங்க பாருங்க, இதெல்லாம் அப்படியே இந்த ஃபார்முலா எடுத்து போட்டா சால்வ் பண்ணிக்கலாம். பட் இது பாருங்க, மென்சுரேஷனோட எக்ஸ்டென்ஷன் பாருங்க. ஒரு எக்ஸகன் பத்தி கேட்டிருக்கேன். எக்ஸகன் அப்படி ஈக்குவலேட்டர் இதெல்லாம் நமக்கு பெருசா நம்ம ஸ்கூல் புக்ல இல்ல. ஸோ இது கண்டிப்பா ஸ்கூல் புக்ல இல்லாத கொஸ்டின். ஒரு பிரிசம் கொஸ்டின் வந்திருக்கு, இதுவும் நமக்கு ஸ்கூல் புக்ல இல்லாத கொஸ்டின். இது வந்து கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. இது நம்ம ஸ்கூல் புக்ல கொஸ்டின் இருக்கு, பட் நம்ம சிலபஸ்ல இல்ல. ஓகேவா? இதுல இருந்தா நமக்கு ஒரு பரிணாம மாற்றம் எப்படின்னா, நமக்கு ஸ்கூல் புக்ல இருக்க கொஸ்டினும் ஸ்கூல் புக்ல எக்ஸ்ட்ரா எப்படி வருது, அந்த மென்சுரேஷன் டாபிக்ல எக்ஸ்ட்ரா எப்படி வருதுன்றதுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ரூஃப். இதுல தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும், ட்ரெயின் பண்ணணும். அவ்வளவுதான். நீங்க பாருங்க, இந்த கொஸ்டின் பாருங்க, பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கா? ரூட் எல்லாம் போட்டு ஸ்கொயர் எல்லாம் போட்டுருக்கா? ரொம்ப சிம்பிள். a plus b the whole square minus a minus b the whole square. a plus b whole square ஃபார்முலா, a minus b whole square ஃபார்முலாவை போட்டு மைனஸ் உள்ள போட்டோம்னா இந்த a square b square அடைஞ்சிரும், இந்த a square b square அடைஞ்சிருமா? ஏன்னா இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கா? அப்போ பிளஸ் 2ab இங்க ஒரு பிளஸ் 2ab இருக்கா? ஆட் பண்ணா 4ab வருதுமா? அப்போ a ஓட வேல்யூ என்ன? √7. சரி, √11. b ஓட வேல்யூ என்ன? √7. அப்போ √7 into √11 வருமா? கம்பைன் பண்ணா √77. அப்போ 4√77. அவ்வளவுதான் ஆன்சர் முடிஞ்சு. இதெல்லாம் 30 செகண்ட்ஸ்ல போடக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இதை பார்த்து நம்ம பயந்துட்டு இருக்கோம், எப்படி போடணும்னு தெரியாம. ஓகேவா? நெக்ஸ்ட் இது குவாடு. கார்டு ஆஃப் சர்க்கிள் வந்து இதுக்கு ஃபார்முலா எல்லாரும் பை 2 நினைக்கிறேன். ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணணும். இதுவும் நம்ம ஸ்கூல் புக் கொஸ்டின் தான், ஈஸியா சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான் இதுவும். அடுத்து வர பாருங்க, இந்த ட்ரிக்னாமெட்ரி தான் நம்ம பசங்க ரொம்ப பயப்படுவோம். ட்ரிக்னாமெட்ரி பேசாலே பயப்படுவோம். பட் எவ்வளவு சிம்பிளா கொடுத்துருக்கான் பாருங்க ட்ரிக்னாமெட்ரியில கொஸ்டின்ஸ் எல்லாம்.
sin a plus cos a equal to x. ஓகே, எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கான். என்ன கேட்டிருக்கான் பாருங்க, sin ஸ்கொயர் a plus cos ஸ்கொயர் a plus 2 sin a cos a கேட்டிருக்கான். ஓகே, இது அப்படியே எழுதிட்டேன்னா எழுதிட்டு ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். ஸோ sin a plus cos a ஹோல் ஸ்கொயர் வருமா ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இந்த எக்ஸ் மேல ஸ்கொயர் போனா எக்ஸ் ஸ்கொயர். இது a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கா, அப்போ a ஸ்கொயர் அப்படின்னா sin ஸ்கொயர் a பிளஸ் பி ஸ்கொயர் அப்போ cos ஸ்கொயர் a பிளஸ் 2 sin a cos a பிளஸ் 2ab வந்துருச்சா. இது அப்படியே பாருங்க, sin ஸ்கொயர் a பிளஸ் sin ஸ்கொயர் a cos ஸ்கொயர் a cos ஸ்கொயர் a 2 sin a cos a 2 sin a cos a அப்படியே இருக்கா. அப்போ இதைதான் அவன் இங்கேயும் கேட்டிருக்கான். வந்துருச்சா. அப்போ இதுக்கு இந்த பக்கம் என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்கு ஈக்குவல் அந்த பக்கம். ஸோ அதுதான் ஆன்சர் முடிஞ்சு. ஓகேவா. இப்போ எடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் அடுத்து ஒரு டிக்னாமெட்ரியில sin x ஈக்குவல் டு cos x அப்படின்னு ஒரு கண்டிஷனை கொடுத்துட்டு இந்த வேல்யூ கேட்கறான். sin x ஈக்குவல் டு cos x எப்போ வரும், sin 45 தான் வரும். ஸோ sin 45 என்ன 1/√2, cos 45 என்ன 1/√2. இந்த கண்டிஷன் தான் இங்க கொடுத்துருக்கான். அவ்வளவுதான். அப்போ நம்ம தீட்டாக்கு என்ன வேல்யூ போடணும், இல்ல எக்ஸுக்கு என்ன வேல்யூ போடணும்னா 45 டிகிரி போடணும். ஸோ இந்த இடத்துல 45 டிகிரி போட்டோம் அப்படின்னா 1/√2 ஹோல் பவர் 4 பிளஸ் 1/√2 ஹோல் பவர் 4 வருது. ஏன்னா sin 4x வருது பிளஸ் cos 4x வருதா. போட்டு இந்த 4 உள்ள கொண்டு வரணும். அப்போ 1/4 √2 பவர் 4 வருமா. √2 1/2 எழுதலாமா. இப்போ பவர் உள்ள வரும்போது 4/2 ஆகுமா. அதே மாதிரி இங்கேயும் ஆகுமா, அப்படியே ரிப்பீட் ஆகுது இந்த ஸ்டெப்பு. அப்போ 2 4 கேன்சல் 2 வருமா, 2 4 கேன்சல் 2 வருமா. இப்போ 1/4 பிளஸ் 1/4 ஈக்குவல் டு 2/4 ஈக்குவல் டு 1/2 ஆன்சர் முடிஞ்சு. சிம்பிளான சம்ஸ். இதெல்லாம் நம்ம பார்த்து பயப்படவே கூடாது. இதுவும் சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான். அப்படியே இதை உள்ள சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஃபார்முலால போட்டு எடுக்க வேண்டியதா. இதுக்கும் ஒரு பெரிய ஃபார்முலா இருக்கு, இது அப்புறம் பார்ப்போம், கன்ஃபியூஸ் ஆகான. அப்போ இவ்வளவுதான். மினிமம் ஒரு 8ல இருந்து 10 சம் நம்ம எழுத மாட்டோமா 15 நிமிஷத்துல. அப்படி போட்டவே நமக்கு லாபம் தானே. ஏன் சொல்றேன்னா இந்த வாட்டி கட் ஆஃப் கம்மி ஆகும், இவ்வளவு கட் ஆஃப் போகாது. ஏன்னா செக்ஷன் வைஸ் கட் ஆஃப் இருக்கு சார், செக்ஷன் வைஸ் டைமிங் இருக்கு, கட் ஆஃப் ரொம்ப ஏறாது. நம்ம அடிக்க தான் இந்த வாட்டி. நெக்ஸ்ட் பாருங்க, இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கா. அப்படியே நம்ம குரூப் டி பிலிம் சிலபஸ் வாங்க. இங்க வந்தா சினோனிம்ஸ், நெக்ஸ்ட் ஆண்டோனிம்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேஸ். அப்படியே போனா சினோனிம்ஸ் ஆண்டோனிம்ஸ் இருக்கா, இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேஸ் இருக்கா. நெக்ஸ்ட் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், கரெக்ட் ஃபார்ம், ஃபில் இன் தி பிளாங்க்ஸ், கரெக்ட் டென்ஸ் இருக்கு சொல்றோம். ஸோ ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் இருக்கா. இங்க பாருங்க, கரெக்ட் டென்ஸ் நம்ம கிராமர்ல வந்துட்டோம். இப்போ உள்ள எடுத்துட்டு வந்துட்டோம் கிராமர்ல. எரர் ஸ்பாட்டிங் இருக்கா, ஆக்டிவ் டு பாசிவ் இருக்கா, ஹோமோனியம் இருக்கா, ஆக்டிவ் டு பாசிவ் இருக்கா, கம்பேரேட்டிவ் சூப்பர்லேட்டிவ் அந்த இது இருக்கா. இங்க இருக்கு சென்டென்ஸ் டைப்ஸ், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ். இதை இப்போ பார்த்தோம். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர் தான் இப்போ இங்க பார்த்தோம். டைரக்ட் இன்டைரக்ட் டைரக்ட் இன்டைரக்ட் இதெல்லாம் தான் இங்க இருக்கு. அப்படியே இருக்கு நமக்கு. இன்னொன்னு நெக்ஸ்ட் பாருங்க, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எவ்வளவு பெருசா இருக்கா. அப்படியே கீழே வந்து இங்க இருக்கா 20 கொஸ்டின் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். பிளஸ் அப்படியே 5 கொஸ்டின் முடிச்சுட்டு போனா நமக்கு என்ன வருது, டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்விட்ச் தான் வருது. நெக்ஸ்ட் பேராகிராஃபை ரீஅரேஞ்ச் பண்றது. இதுக்கெல்லாம் நமக்கு மோர் தென் எனஃப் டைம் இருக்கும், 15 மினிட்ஸ் இருக்கும். அந்த 15 மினிட்ஸ் போதும் இந்த 25 கொஸ்டின் எழுதுறதுக்கு. ஓகேவா. யார் யாரெல்லாம் குரூப் 2A இல்லை குரூப் 2 படிக்கிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஜெனரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணுங்க. நீங்க சின்னது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும் பிளஸ் அதுக்கப்புறம் டிகிரி இங்கிலீஷ்ல தான் படிச்சிருக்கேன், பட் நான் தமிழ் சூஸ் பண்றேன் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணி தப்பு பண்ணாதீங்க. ஓகேவா. இங்கிலீஷ் ரொம்ப ஈஸி, இங்கிலீஷ் ஈஸியா கத்துக்கலாம். நிறைய டெஸ்ட் சீரிஸ் போட்டா போதும், நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டா போதும். ஓகேவா. ஸோ தயவு செஞ்சு ஜெனரல் தமிழ் எடுக்காதீங்க. ஜெனரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுங்க, உங்களால இங்கிலீஷ் கத்துக்க முடியும் அப்படின்னு கான்ஃபிடன்ஸ் இருந்தா இங்கிலீஷே எடுங்க. டிஎன்பிசியில தமிழுக்கு போகாதீங்க. ஏன் சொல்றேன்னா 2 விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம், இப்போ நீங்க இந்த ஜெனரல் இங்கிலீஷ் சிலபஸை படிச்சீங்கன்னா இந்த கிராமரு, வொக்காபுலரி, ரீடிங் காமர்ஸ் இந்த 3 டாபிக்கே போதும் உங்களுக்கு எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு. இதுதான் பெரிய இடம். இந்த பெரிய இடத்த நீங்க எஸ்எஸ்சிக்கு படிக்கவே தேவையில்லை. இது உங்களுக்கு தேவையே கிடையாது, நமக்கு இதே போதும். பிளஸ் எஸ்எஸ்சி எழுதலாம், ஆர்ஆர்பி எழுதலாம். இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் இருக்கு. செகண்ட் என்னன்னா, தமிழோட சிலபஸ் வாஸ்ட். இங்க நியூ புக்கு 6th 12th வரைக்கும் படிக்கணும். ஓகேவா. ஓல்டு புக் பிளஸ் அது இல்லாம அட்வான்ஸ் தமிழ் படிக்கணும். இது இல்லாம ஓல்டு சமைச்சிட்டு இருக்கு, அது 6th 10th வரைக்கும் படிக்கணும்.
அது மட்டும் இல்லாம நீங்க என்ன பண்ணணும், 2008ல ஒரு எடிஷன் இருந்துச்சு. அந்த எடிஷன் இருந்த கிராமர் கொஸ்டின்ஸ் தான் 2000 இதுக்கு முன்னாடி இருந்த குரூப் 2A மெயின்ஸ்ல கேட்டாங்க. குரூப் 2A மெயின்ஸ்ல அந்த புக்ல தான் நிறைய கொஸ்டின் வந்துச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய வாஸ்டான சிலபஸ் இருக்கு. சிலபஸ் இல்ல, கண்டென்ட் இருக்கு படிக்கிறதுக்கு. அவ்வளோ கண்டென்ட் உட்காந்து படிச்சு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். இது ரொம்ப ஈஸி. நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸி. நிறைய ப்ராக்டிஸ் வரும். நீங்க தமிழுக்கு போற எஃபர்ட்டை இங்கிலீஷ்க்கு போட்டீங்கன்னா நல்ல ஸ்கோர் பார்க்கலாம். நல்ல ரேங்கிங் டிஎன்பிசிலையும் சரி, எஸ்எஸ்சிலையும் சரி. இதை விட யாரும் லைவா உங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியாதுன்னு நம்புறேன். ஸோ இனிமேலும் நமக்கு நாமே காரணம் சொல்லாம எஸ்எஸ்சி ரொம்ப கஷ்டம், எஸ்எஸ்சி வேற, டிஎன்பிசி வேற அப்படின்ற காரணம் சொல்லாம ஒரு முயற்சி தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்றதான் இந்த வீடியோட நோக்கம். இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம டிஎன்பிசி பசங்களுக்கு மேக்ஸ் நிறைய இடிக்கும். ஓகேவா, நம்ம இங்கிலீஷும் ஓரளவுக்கு எழுதிடலாம். ரீசனிங் நம்ம குரூப் 2A மெயின்ஸ்ல இருக்கு, பிளஸ் ரீசனிங் இருக்கு. ஜிஎஸும் நம்ம ஓரளவுக்கு ஸ்ட்ராங், ஸோ அதையும் எழுதிடலாம். பட் மேக்ஸ் தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்போ கூட பார்த்தா ஒரு 5-6 ஜஸ்ட் ஆன் ஸ்பாட்ல ஒரு 7-8 கொஸ்டின் போட முடியும். ஓகேவா, அதுக்கு மேல போகணும்னா நமக்கு நிறைய ட்ரைனிங் வேணும். அதுக்கு தான் எஸ்எஸ்சி தமிழா ட்ரைன் பண்ண போறோம். நெக்ஸ்ட் 2 மாசத்துக்குள்ள நம்ம எஸ்எஸ்சி சிஜிஎல் 2026 ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள ஒரு 1000 சம்ஸ் போட போறோம். 1000 சம்ஸ் உங்களோட கோஆபரேஷன் இருந்தா மட்டும்தான் அதை போட முடியும். நீங்க நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்க போறோம். நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்கறது மட்டும் இல்லாம உங்களை ஹோம்ஒர்க் எந்த லெவல்ல முடிச்சிருக்கின்றது வரைக்கும் நாங்க செக் பண்ணுவோம். உங்களோட கன்சிஸ்டன்சி இருந்தா மட்டும்தான் அது முடியும். ஓகேவா, இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ன்ற வார்த்தையை சொல்ல நான் விரும்பல. ஏன்னா நீங்க உங்க டைம் தான் எங்களுக்கு கொடுக்குறீங்க. ஓகேவா, மணியா கொடுக்குறீங்க, டைமா கொடுக்குறீங்க. டைமோட வேல்யூ மணியோட வேல்யூ விட அதிகம். ஓகே, ஸோ இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இல்லை, உங்களோட மோஸ்ட் ப்ரெஷியஸ் டைம் தான் எங்களுக்கு கொடுக்குறீங்க. அந்த டைமை கன்சிஸ்டண்டா கொடுங்க. நீங்க எந்த அளவுக்கு எங்க கூட டிராவல் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட் எங்களால கொடுக்க முடியும். நடுவில் டிமோட்டிவேட் ஆகி போயிடாதீங்க. ஸோ வி வாண்ட் டு டிராவல் வித் யூ. நல்லா கைட் பண்றவங்களை உங்க கூடவே இருப்போம். ஸோ எங்களெல்லாம் யூஸ் பண்ணி லைஃப்ல மேல வர பாருங்க. தேங்க்யூ வெரி மச். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா மேக்ஸ் கிளாஸுக்கு போயிடலாம். ஆல்ரெடி ரொம்ப லேட்டு. எவ்வளவு சீக்கிரம் மேக்ஸ்ல 1000 சம கடக்கிறோன்றதான் நெக்ஸ்ட் இது 2 மாசத்துக்கான டார்கெட். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்றத நம்ம அப்புறம் பேசுவோம். ஸோ இப்போதைக்கு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு கிளாஸ்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ.